ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ 2025 ஸோ இந்த வருஷத்தில் எந்த மாதிரி படங்கள் வரப்போகுது, ஸோ அந்த படங்களுக்குள்ள எதிர்பார்ப்புகள் எப்படி எப்படிலாம் இருக்கும், ஸோ அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படுற நல்ல படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசு நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வரிசையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படம் என்ன படம்னு கேட்டிங்கன்னா விடாமுயற்சி. ஸோ இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹைப்பான ஒரு படம் தான். கண்டிப்பாக எல்லாத்து மத்தியிலும் இது பேசப்படும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ டெக்னிக்கலாக இந்த படம் 2024 ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஸோ டேட் தள்ளி போய் 2025க்கு புஷ் பண்ணாங்க. ஸோ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய இந்த படத்தை மறுபடியும் புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால் என்ன ரீசன்னு இன்னும் கண்டிப்பாக அவங்க சொல்லி ஆகணும். ஸோ என்ன ரீசன்னு இது வரைக்கும் அவங்க கரெக்டாக சொல்லாதனால ஸோ இந்த படம் 2025 கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 வருஷமா அஜித் படம் ரிலீஸ் ஆகாதனால இந்த படம் எப்படி இருந்தாலும் அந்த ரசிகர்கள் கொண்டாடிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் மோஸ்ட் ஹைப் ஃபில்ம்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை தான் நம்ம சொல்லி. ஸோ இந்த வரிசையில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனங்கான். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா நடிக்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா பல சில காரணங்களால் இதுக்கு அடுத்தபட்சமாக வந்துட்டு அருண் விஜய் காஸ்ட் செய்யப்பட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எதிர்பார்க்கப்படுற படம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பாலாவோட படம். ஸோ பாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமாக பர்மான்னு ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அந்த படத்தை ட்ராப் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தை ரீஷூட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு புது படமாக ஆதித்யா வர்மான்னு ஒரு படத்தை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் என்னவோ தெரியல இந்த படம் அதுக்கப்புறமா வரதுனால ஸோ இந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ பாலா அந்த விட்ட இடத்த மறுபடியும் பிடிப்பாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஸோ அதனால் இந்த படத்தை கண்டிப்பாக ரசிகர்கள் எதிர்பார்க்கணும்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு ஹைப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாலாவால் மட்டும்தான். ஸோ லிஸ்ட்டில் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வீர தீர சூரன். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக ஸோ ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த படத்து மேலே ஒரு ஹைப் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு பெரிய ரீச் ஆகும் அப்படின்னு வந்துட்டு நமக்கு தெரியல. ஸோ ஆனால் விக்ரம் சார் இருக்கிறதுனால ஒரு நல்ல படமாக இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த டேரக்டர் வந்துட்டு ஒரு ஹிட்டை கொடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு இந்த படத்தில் கமிட் ஆகிக்கிறதுனால அது ஒரு சின்ன வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை இதோட முன்னோட்டம் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால் இந்த படத்துக்கான கொஞ்சம் எதிர்பார்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிற படம் என்ன படம்னு கேட்டிங்கன்னா இட்லி கடை. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டர் தனுஷ் எடுக்க போகிறாரு. ஸோ அதாவது இவர் ஆக்டராக நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ இவர் டேரக்டர் எடுக்க போகிற படம் இந்த படம். ஸோ இதுக்கு முன்னாடி இவர் ராயன் படத்தை எடுத்திருந்தார். ஸோ அந்த படமும் 100 கோடி வசூல் பெற்றுச்சு. ஆனால் இருந்தால் கூட நிறையா மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் கிடைச்சிருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாத அவரோட 50வது படங்கிறதுனால 100 கோடி கலெக்ஷனை தாண்டி போயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தை எடுக்கிறதுனால ஸோ இந்த படத்து மேலே கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ்க்கு அப்புறம் இந்த படத்தை எடுக்கிறாரு. ஸோ அதனால் இந்த படத்து மேலே எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நித்தியமாக நடிச்சிருக்காங்க. ஸோ திருச்சிற்றம்பலம். ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ் ராஜா, சமுத்திரக்கனி இவங்களும் நடிச்சிருக்காங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம் எந்த மாதிரியான ஒரு படத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்னு. லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் என்ன படம் கேட்டிங்கன்னா ஆக்டர் சூர்யா நடிப்பில் வெளிவர இருக்கிற ரெட்ரோ. இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒரு ஃபஸ்ட் லுக் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரைலர் டீசர் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப கிளாஸாக இருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்க்காத ஒரு சூர்யாவை பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ ரொம்பவே ஒரு கேங்ஸ்டார் மாதிரியாக இருக்கிற ஒரு சூர்யாவை நம்ம பார்த்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக இந்த படத்தில் வந்து கார்த்திக் சுப்ராஜும் மற்றும் சூர்யா இவங்க 2 பேரும் இணைகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பூஜா எக்தவும் இந்த படத்தில் முதல் முறையாக இணைகிறாங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கேஸ்டிங்காக இருக்குது எல்லாமே. ஸோ அதனால் இந்த படத்து மேலே ஒரு சின்ன பிக்சரைசேஷனும் ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. பார்க்குறக்கே ரொம்ப பிரைட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூர்யாவை நம்ம பார்த்ததில்ல. ஸோ அந்த அந்த ஒரு சின்ன விஷயத்தினால இந்த படத்து மேலே இருக்கிற ஒரு சின்ன ஹைப் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சூர்யாவுக்கு இது வரைக்கும் வெளிவந்த படங்களில் ஸோ தியேட்டர் ரிலீஸ் ஆன படங்களில் ரொம்பவே லோவாக தான் இது வரைக்கும் காமிச்சிட்டு வராங்க. ஸோ அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஏக்கம் எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ நடிப்பின் நாயகன். ஸோ இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் இது ஒரு நல்ல படமாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கணும். லிஸ்ட்டில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற படம் என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குட் பேட் அக்லி. ஸோ இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் எடுத்த படம் யார், இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆதித்ய ரவிச்சந்திரன். ஸோ இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படம் தான்
என்ன படம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ அந்த படம் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ எல்லாத்து மத்தியிலயும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த இந்த ஒரு கம்பேக்னால இந்த ஹிட் குடுத்துட்டு வரதுனால இந்த படத்துக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரியான ஒரு அஜித்த நம்ம பார்க்கவே இல்ல. ஸோ போஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்தா ரொம்பவே ஒரு ரூடான ஒரு கேங்ஸ்டர் மாரியான ஒரு ரவுடி மாரியான ஒரு லுக்க நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாரியே தான் இந்த படத்துல இருக்கு. அந்த பேருக்கு ஏத்த மாரியே இந்த படத்துலயும் அதே மாரியான ஒரு காஸ்டியூம்ஸ் பார்த்தோம். ஸோ இதுவரைக்கும் பார்க்காத ஒரு அஜித்த பார்த்த மாரி இருந்தது. ஸோ அந்த வகையில இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அஜித்துக்காகவே ஓடும்னு தான் சொல்லணும். ஸோ அதனால எந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன குடுக்க போகுது, எந்த மாதிரியான ஹிட்ட குடுக்க போகுது. ஸோ இந்த 2ம் தான் இந்த படத்தோட எதிர்பார்ப்ப தீர்மானிக்கும். ஸோ எப்படி இருந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற படம் என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூலி. இந்த படம் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம இந்த படம் கண்டிப்பா இந்த 2025ல கரெக்ட் ஆக போற அதிக ஹையஸ்ட் கிராஸ் லிஸ்ட்ல கண்டிப்பா டாப் 3ல இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்ல. அது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜ் இந்த படத்த டைரக்ட் பண்றாரு. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. இதுவரைக்கும் வந்தது அந்த கிளிம்ஸ் ஆகட்டும், அந்த பர்த்டேக்கு விட்ட ஒரு சிங்கிள் ப்ரோமோ ஆகட்டும், எல்லாமே சூப்பரா இருந்தது. அந்த வகையில இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கிறதுனால இந்த படம் கண்டிப்பா ஒரு ஹிட் கேட்டகரியில கண்டிப்பா ஒரு பிளாக் பஸ்டர் கேட்டகரியில கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹையஸ்ட் அதே மாரி கிராசிங் லிஸ்ட்ல இருக்கும்னு நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போற படம் என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங் லைஃப். இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஏன்னா, கமல்ஹாசன் அவர்களும் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படத்துல இணையறாங்க. அது மட்டும் இல்லாம சிம்பு, த்ரிஷா போன்றவங்களும் இணையறாங்க. அதனால ரொம்பவே ஹைப்பா இருக்கிற படம்னு சொல்லலாம். இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எந்த மாரியான ஒரு ஒரு படைப்பை குடுத்துருக்காங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் விட்ட விதமாகட்டும் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. அதனால மணிரத்னம் படத்துல இந்த மாரி சாயல் இருந்தது கிடையாது. அதனால இந்த படத்தின் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு தான் இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம ரொம்பவே ஹைப்பான ஒரு படத்த பார்க்க போறோம். எந்த படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் தளபதி 69. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு நம்ம சொல்லவே தேவையில்ல அப்படின்னா, இந்த படம் தான் வந்துட்டு இந்த தளபதியோட லாஸ்ட் படமா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாலிடிக்ஸ்ல இறங்க போறாரு அப்படிங்கிற மாரியான வந்திருக்கு. அவரும் அதுக்கேத்த மாரியே தான் ஒரு சில நடவடிக்கைகள் அப்படிதான் இருக்கு. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இந்த படம் கண்டிப்பா ஹிட் கேட்டகரில அமையணும். பிளாக் பஸ்டர் ஆக்குங்க. இதுவரைக்கும் பார்த்த நியூஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் மீட் பண்றேன். அண்டில் தென்